ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ்டிக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெக்குக்கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களுடைய ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்கடா. ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜெய்ஹோப்பை தாண்டா காட்டுறாங்க. அவர் அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஓடி வராரு. ஓடி போய் அப்படியே ஸ்கிட் அடித்து நிற்க அவருக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு ஒரு கேங்கோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெய்ஹோப் தான், டே டே ஜங்குக்கு என்ன டே இவ்வளோ நாளாக ஒரு கிளப்பை தேடிட்டு இருந்தல்ல. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? டே அதில் இப்போ புதுசாக சரக்கு இறக்குறாங்களாண்டா. என்னது? இல்லைடா, அங்கே நிறைய பேர் புதுசாக ஆளுங்க வரானுங்களா. இன்னைக்கு நைட் போகலாமா? டே ஜெஹோப்பு, ஆல்ரெடி உனக்கு ஏறி போயிருக்கு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை வேண்டாம். டே ப்ளீஸ்டா, புதுசாக ஆடுதுங்களாண்டா, போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். டே பார்க்குறதுக்கா நீ போகிற? உன்னை பற்றி எனக்கு தெரியாது, போயிட்டு வேலையை பறிப்போம். டேய் ஜங்குக்கு, நீயாடா இது? எவனாவது வரானா எகிரி குச்சி போவா? இப்போ என்னடா இப்படி சொல்லிகிட்ருக்கா? வாடா போகலாம். அதெல்லாம் வரலன்ட்டல்ல, எனக்கு மூடு இல்லையா? டே நைட்லாம் போயிட்டு சரக்கு அடிச்சேன்னா தானா அந்த மூடெலாம் வரும். வாடா. ஜெஹோப்பை டென்ஷன் படுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஹோப் கிட்ட நம்ம ஜங்குக்கு இப்படி சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஜெய்ஹோப்பா நீ வந்தே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த காலில் நம்ம ஜங்குக்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு. இப்போ ஒன்று நம்ம ஜெய்ஹோப் தான் ஜங்குக்கிட்ட, டே ப்ளீஸ்டா, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சா அது சொட்ட மண்டை வந்துடுவான்டா, அவன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. டே ப்ளீஸ்டா வாடா கிளம்பலாம். டே மார்னிங்டா இது, இப்போ போய் என்ன பண்ண போகிறா? அது வேறையா? சரி, அப்போது ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போகலாமா? டே ஜெய்ஹோப்பு வேண்டான்றேன். டே நீ, நான், ஆரம்பு, அதுக்கப்புறம் ஜிமின் எல்லாருமா சேர்ந்து போகிறான்டா, ப்ளீஸா. ஜிமின் வரானா? ஆமாண்டா, ஜிமினும் வரான். கேட்டேனே அவன்கிட்ட. கேட்டேனே. என்ன சொன்னான்? வரேன்னு தான் சொன்னான். ஓ, ஜிமின் வரானா? சரி நானும் வரேன். அப்படியாடா? உண்மையாவா? சரி வந்து தொலைகிறேன். ஓகேடா. ஓகே சங்குக்கு, சூப்பர். இன்னைக்கு நைட்டு போகிறோம், மஜா பண்ணுறோம். நான் எங்கன்னு பண்ண போகிறேன், நீ தான் பண்ண போகிற போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே விரட்டி விட்டுறா. இப்போ நீ நம்ம ஜெஹோப்பா அப்படியே செம்ம ஹாப்பியாக போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. கிளாஸை கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு இதை பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. எல்லாருமே காலேஜை விட்டு கிளம்புற நேரம். இப்போ நம்ம ஜெய்ஹோப்பு நேராக நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி வந்து, டே ஜங்குக்கு ஓகே தானே, இன்றைக்கி ஈவினிங் போகிறோம் ஓகேவா, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, நானே வரேன். ஜிமின் எங்க? அது இருக்காண்டா, அவனை கூப்பிடுங்க. டே ஜிமினே இங்கே வா, ஏன் ஜங்கு கூப்பிட்றான். என்னாச்சு? இதோ பாரு, ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நைட் அவனை கிளப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. வேறு ஒரு கிளப்புக்கு போகிறோம், நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. நீயும் வரேன்னு சொல்லி வச்சுருக்கேன், ஆமான்னு மட்டும் போடு. கிளப்புக்கா? ஜங்குக்கா? டே ஆமாண்டா. ஏண்டா அதை மட்டும் மறைச்ச? உண்மையாக சொல்ல வேண்டியதானே? டே வழக்கமாக போகிற கிளப்பில் சரக்கு இல்லைடா, அதனால தான் வேறு கிளப்பு கூப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ்டா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. சரி விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினும் ஜெய்ஹோப்பும் குசுன்னு பேசிட்டு இப்போ நேராக ஜங்குக்கிட்ட போக, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஜிமினை பார்த்து, டே ஜிமினை என்ன கிளப்புக்கு வரேன்னு சொன்னியா நீ? ஆமாண்டா. ஆமாம். எந்த கிளப்பு? நம்ம வழக்கமாக போகிறது தான். வழக்கமாக போகிறது அரிஷா? ஆமாண்டா, ஏன்டா டவுட்டாக கேட்குற? இல்லை, நான் கூப்பிட்டாலே நீ வரமாட்ட, இந்த நாய் கூப்பிட்டு நீ வந்துக்கிறனா தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதனால தான் கேட்டேன். டே நான் ஏன்டா வராமல் இருக்க போகிறேன்? நீ ஏன் வராமல் இருக்க போறியா? கொஞ்சம் பின்னாடி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பின்னாடி யூங்கி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே யூங்கியை பார்த்ததும் நம்ம ஜிமின் தான், யூங்கி நீ என்ன பண்ணுறியா? நான் உனக்கு என்ட்ரன்ஸில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அதான் உள்ள வந்தேன். அது ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எங்கே போகிறேன் இன்றைக்கி நைட்? நீ
கிளப்புக்கு எந்த கிளப்பு? அது அது வந்து அப்படின்ட்டு நம்ம ஜெய்ஹோப்பை பார்க்க இப்போ உடனே நம்ம ஜெய்ஹோப்பு சமாளிடா சமாளி அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமினும் வழக்கமாக போகிற இடம் தான் யோங்கி, நானும் வரேன். நானும் வரேன். ஐயோ ஜெய்ஹோப்பை மரியாதையாக சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜிமினு தயவு செஞ்சு உளறிவிடாத, ஜங்குக்கு வரமாட்டான், ப்ளீஸ் கம்னரு. டேய் எதுக்குடா ஜங்குக்கே பிடிச்சிட்ருக்கா? டேய் அவங்ககிட்ட இருந்து தானே சரக்குக்கு காசு வாங்கணும். ஓ ஆமாம்ல, அப்படி வர இருக்குது. இவங்க இது கொஞ்சம் ப்ரைவேட்டு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் போகிறோம். ஸோ அதனால் இல்லை ஒன்றும் இல்லை, வரதா இருந்தால் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் இப்போ சொல்லிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம ஜிமினே ஜங்குக் நானும் இன்றைக்கி நைட்டு கிளப்புக்கு வரேன் தான், பாரு இவங்கேயும் கூட வரேன்னு சொல்லிட்டான். ஜேஹப் வந்து என்ன நைட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் இல்லைடா? ஆமாடா. சரி ஓவராக பம்பாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜேஹோப்பும் நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் 3 பேருமா சேர்ந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கா அழகாக பைக்கில் உட்காந்து அவர் ட்ரைவ் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 6 o'clock போல் ஆகுதுடா. நம்ம ஜேஹோப்பை தான் காட்டுறாங்க. நேராக போயிட்டு நம்ம ஜிமினுடைய வீட்டுக்கு போக ஜிமின் வீட்டில் பார்த்தா ஆல்ரெடி யூங்கி உட்காந்துட்ருக்காரு. இப்போ யூங்கியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க்கூட. இப்போ உடனே நம்ம யூங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை கூப்பிட நம்ம ஜேஹோப்பும் ஒரு மாதிரி அப்படியே பதுங்கி நம்ம யூங்கி கிட்டே போக இப்போ உடனே நம்ம யூங்கி, ஜேஹோப் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், மரியாதையாக சொல்லு, எந்த கிளப்புக்கு போகிறோம்? அது வந்து யூங்கி, அது வந்து இழுக்காத, எனக்கு தெரியும், மரியாதையாக சொல்லு. யூங்கி அது வந்து வழக்கமாக போகிறது கிடையாது, இது ஒரு புது கிளப்பு, ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணால். எதுக்காக வாங்க போகிறோம்? இல்லைடா கொஞ்சம் வெரைட்டியாக. என்னது? இல்லை நிறைய புதுசாக அங்கே சரக்கு இறக்கியிருக்காங்களாம். ஆமாம் நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், சரக்குன்ற அப்படி என்ன சரக்கு அது? அது வந்து நிறைய வெரைட்டியாக கலராக. என்ன பேசுகிற நீ? கலரானா எனக்கு புரியல. அது நிறைய வகையாக ரகமாக பொண்ணுங்களை பசங்களை இறக்கியிருக்காங்களாண்டா, அதை பார்க்க தான். என்னது ப்ராஸ்டிடியூட்டை பார்க்க போறியா நீ? அப்படி கிடையாது, இது வரைக்கும் இப்போ ப்ராஸ்டிடியூட்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷு. நான் ஒன்று செட் ஆகுன்ட்டு தான். சீப்பாக பிஹேவ் பண்ணுற ஜேஹோப் நீ, என்ன இது? அது சும்மா தான், ஜங்குக்கிட்ட சொல்லாத, சும்மா ஒரு ஃபன்னுக்காக. ஜங்குக்கு அப்போ தெரியாதா? தெரியும் ஆனால் தெரியாது. என்ன சொல்கிற நீ? இல்லை நாங்கள் வழக்கமாக போகிற கிளப்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஜங்குக்கு யாரையும் கண்டுக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் புதுசாக இறக்கியிருக்காங்கன்னு சொன்னாலும் அவன் கண்டுக்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் கிளப்பு மாற்ற போகிறோன்றது அவனுக்கு தெரியாது. கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லாத யோங்கி. ஜிமினுக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு அவ்வளோ நேரம் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தான். அது நான் தான் சொல்ல வேண்டான்னு இருக்குடா, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிறேன், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜேஹோப்பும் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் ரெடியாகி அப்படியே கீழே வரா. நம்ம ஜிமின், யூங்கி அப்புறம் ஜேஹோப் 3 பேருமா சேர்ந்து கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்குடைய வீட்டுக்கு போக, அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து ரெடி ஆகிட்டு பைக்கில் சாஞ்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜேஹோப்காக. இப்போ இவங்க 3 பேருமே காரில் அப்படியே வந்து நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் இவங்க 3 பேரையும் பார்த்ததும் ஹெல்மெட்டை மாட்டிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு பைக்கை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக கிளப்பு முன்னாடி போயிட்டு வண்டி நிற்கிது. இப்போ இறங்கின உடனே நம்ம ஜேஹோப்பை பார்த்து நம்ம ஜங்குக் தான், டேய் என்ன இது புதுசாக இருக்குது? அது மச்சான், அது சும்மா தான் ஒரு சேஞ்சுக்கு, வாடா. சேஞ்சுக்கா? நம்ம இது வழக்கமாக போகிற கிளப் இல்லையே.
அது அது வந்து டேய் அந்த கிளப்பு மூடிட்டாங்கடா வாடா. என்னமோ சொல்கிறடா. ஜெஹப்பு நீ பண்ணுறது எதுவுமே சரியாக படல எனக்கு. டேய் வாடா, உனக்கு என்ன சரக்கு இருக்கணும் அவ்வளோதானே, சரக்கு உள்ள நிறைய இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துட்டு போக அப்படியே நம்ம ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக அப்படியே பின்னாடியே நடந்து போயிடுறாரு. கூடயே நம்ம இவங்கியும் ஜிம்மினும் 2 பேருமே பின்னாடியே நடந்து போயிடுறாங்கடா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஆகுது. அந்த கிளப்பில் இவங்க எல்லாருமே உள்ளே போகும்போதே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆளுங்க கூட ஆரம்பிக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த வைப் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே ட்ரிங்க் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே அப்படியே செமையாக வைப் பண்ணிட்டு நிற்க, பட் நம்ம யுங்கி வந்து அவ்வளோவா எதுவும் ட்ரிங்க் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கார். பட் நம்ம ஜிமின் அப்படி கிடையாது. யுங்கி இருக்க தைரியத்தில் அப்படியே நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு ஜேஹோப் கூட ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் அப்படியே அங்கே இருக்க ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவங்க ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறது அந்த டிஸ்கோ லைட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆக அந்த இடத்துல நிறைய பேர் வந்து புதுசாக ஆளுங்க கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம்ம அழகாக ஸ்ட்ரக்சராக வந்து நின்றுட்டு அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அது எல்லாரையுமே பார்க்குறதுக்கு நம்ம ஜங்குக்கு பழக்கம் போல் இல்லாமல் என்னமோ ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன இது எனக்கும் எனக்கு கொஞ்சம் புதுசாக ஃபீல் ஆகுது. சரி இல்லையே, சரக்கு ஓவராயிடுச்சு, என்ன இவன் வேறு ரொம்ப அழகாக தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பர்சனை அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவரே பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அந்த பர்சன் நம்ம ஜங்குக் பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு அப்படியே செம்ம அழகாக அப்படியே செக்ஸியாக நடந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறாரு. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இப்போ அந்த பர்சன் எப்படி இருக்காருன்னா கோல்டன் ஹேரு, ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, நல்லா ஜிக்குன்னு இருக்குது, ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காரு. அவருடைய தைஸ்லாம் வந்து அப்படியே எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அந்த பர்சனையே பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த பர்சனே அப்படியே லைட்டாக அப்படியே அழகாக நடந்து வந்து நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கா. அந்த கவுச் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அந்த டேபிள்லேருந்து ஒரு விஸ்கி எடுத்து அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கையும் பார்த்துட்டு அங்கே ஆடிட்டுருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த பர்சனை பார்த்துட்ருக்கா. இப்போ அவர் அந்த விஸ்கி கிளாஸை எடுத்து டேபிள் மேலே வச்ச உடனே அந்த பர்சன் அவர் கையில் வச்சுருந்த கிளாஸை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு குடிச்சிட்டு வச்சதை எடுத்து அவர் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தென்னாவட்டாக பார்க்குறாரு அந்த பர்சனை. இப்போ அந்த பர்சனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்க ஆடிட்டுருக்கவங்க எல்லாரையுமே சும்மா அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் அப்படியே நெருங்கி வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அவருக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. அப்படியே அமைதியாக கை காலை வச்சுட்டு அப்படியே அமைதியாக அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கா. பட் அந்த பர்சன் சும்மா இல்லாமல் நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நல்லா இறுக்கமாக உட்காந்துக்கா. நம்ம ஜங்குக்கா அவ்வளோதான், அவர் ஆல்ரெடி ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பர்சன் இந்த மாதிரி உரசிட்டு வந்து உட்காந்து உடனே அவருக்கு ஒரு மாதிரி எப்படி கண்ட்ரோலே லூஸ் பண்ணிடா. இப்போ உடனே அந்த பர்சனுடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு அந்த பர்சன் அப்படியே கிட்ட இழுக்கா. அந்த பர்சன் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி கிப்ஸ் ஆகிட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துக்கு புதுசு, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, அங்கே பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு என்ன இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். எனக்கு இதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் இதிலலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு கரெக்டானவங்க கிடையாது, நீங்கள் வேறு யாரையாவது சூஸ் பண்ணுறது நல்லது, நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை எப்படியே இந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்த இடந்துருச்சு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஒரு மாதிரி பதுங்கி பேச இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த பர்சன் அவங்க தான் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் லைட்டாக கையை காட்ட இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கோட் சூட் போட்டுட்டு நம்ம ஜங்குக் சைட், அதாவது அந்த பர்சன் உட்காந்துட்ருக்க சைடுக்காக உட்காந்துட்டு அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ இப்படி பண்ணு இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால தான் அந்த பர்சனும் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ உடனே அந்த பர்சன் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசின உடனே நம்ம ஜங்குக்கு கையை அவர் ஷோல்டர் மேலேருந்து எடுத்துறா. இப்போ உடனே அந்த பர்சன் கையை எடுக்காதீங்க, கையை மட்டும் அப்படியே வச்சுருங்க, அப்போ தான் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் அவங்க கூட ஃபிட் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு என்னை கொஞ்சம் நேரமாவது ஃப்ரீயாக விடுவாங்க, கொஞ்சம் அவங்க கூட தனியாக பேசலாமா, அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும், ஆனால் அது வந்து
வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அந்த பர்சனுடைய கையை பிடிச்சி அப்படியே தர தரன்னு ரெஸ்ட் ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடா. அங்கே போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணி விட்டுடுறாரு அந்த பர்சனை உள்ளே விட்டுட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கும் உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு இப்போ அந்த பர்சனை பார்த்து, உன் பேர் என்ன? இல்லைங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன் பேர் என்னன்னு கேட்டேன். அது வந்து அது சரி, உன் பேர் தான் வேண்டாம், நீ இங்கே விருப்பப்பட்டு தான் இருக்கியா? அது இல்லைங்க. என்னது, விருப்பமே இல்லாமல் இந்த வேலையை பார்த்துட்ருக்கியா நீ? இல்லை, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் நிறைய இடத்துல போயிட்டு வேலைக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்னால எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சுத்தமாக காசு கிடையாது. எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த ஜாப்க்கு. ஓ, அப்போ நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு? ஆமாம். எந்த காலேஜ் நீ? அது இல்லைங்க, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் உங்கள்கிட்ட தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா கொடுக்குற காசையும் கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய வேலை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கும் இப்போது வழி இல்லை. என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போகாமல் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா? என்னால் இதுக்கு மேலே வேறு வழி தெரியல. உங்களுக்கு எதுனா பண்ணியே ஆகணும்னா பண்ணிக்கோங்க. இல்லை, நான் ஒன்றும் பண்ணல. என்னது? இல்லை, ஒன்றும் இல்லை. உன் பேர் கேட்டேன். இல்லைங்க, என்னை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இது எங்களுடைய ரூலு. அதனால் எங்களுடைய ரூல்ன்ட்டு ஒன்றையும் அவங்க கூட சேர்த்துக்காத. இங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்க விருப்பப்பட்டு இருக்காங்க. நீ விதியேன்னு இருக்க. அதனால் இந்த இடத்துக்கும் உனத்துக்கு சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. நீ வேணால் இங்கேருந்து வந்துட்டியா, நான் உன்னை பார்த்துக்குறேன். இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். ரொம்ப நேரம் இருந்தால் எதனா சொல்லுவாங்க. ஆனால் இதுதானே உன்னுடைய ஜாப், என் கூட தனியாக இருக்கிறது. ஆமாம், ஆனால் இந்த ரூமில் சிசிடிவி இருக்கு. அதனால் இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது. இவ்வளோ நேரம் அவங்க கூட உட்காந்து பேசுனதுக்கே எதுனா சொல்லுவாங்க. நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக நிற்கா. டக்குன்னு உள்ளே அப்படியே ஒரு பர்சன் அப்படியே கதவை உடச்சிட்டு உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேஹோப்பும் ஜிமினும் தான். நல்ல கிக்கி ஏறிச்சு போல் வந்து குடிச்சது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்ருக்கா. நம்ம யுங்கி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க. இப்போ உடனே நம்ம யுங்கி தான், ஜங்கு நீ இங்கே என்ன பண்ணுற? ரெஸ்ட் ரூம் போக வந்தேன். ஓ, நல்ல வேலை நீயாவது குடிக்காமல் இருக்கே. எனக்கு ரெண்டு பேரும் நீ தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகுது. சரி போகலாம். என்ன ஒரு மாதிரி தயங்குற? இல்லை இவங்க ஒன்றும் இல்லை, போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம யுங்கியும் ஜேஹோப்பையும் ஜிமினையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லோரையும் காலேஜில் தாண்டா காட்டுறாங்க. நம்ம ஜிமினும் ஜேஹோப்பும் செம்ம தலைவலியில் உட்காந்துட்ருக்க. அப்படியே நம்ம ஜங்குக்கை காட்டினா அவர் ஒரு மாதிரி எதையும் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேஹோப்பு, டேய் என்னாச்சுடா, எதை யோசிச்சுட்ருக்க? காலையில் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா. இல்லை ஜேஹோப்பு, ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு. ஏய் என்னாச்சுடா, எதாக இருந்தாலும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றல, உன் வேலை என்னமோ பாரு. அண்ட் பை த வே, நேற்று நாங்கள் கூப்பிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கிளப்புக்கா? ஆமாம். ஆடா போகிறடே, சரக்கு வச்சுக்கிறேனுங்க பாரு. ஒரு கிளாஸ் அடிச்சது ஜிவ்வுன்னு ஏறிச்சு. கொஞ்சம் கூட அனுபவிக்கவே முடியல. என்னது? இல்லைடா, சரக்குன்னா எப்படி தெரியுமா? அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏறணும்டா. இவன் அச்ச வேகத்துக்கு குப்புன்னு ஏறிக்கினா நேற்று என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிலடா. என்ன சரக்கு வச்சுருந்தேன்னு தெரில, தலைவலி உயிர் போகுது. இல்லைடா ஜிமினு? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம யுங்கிக்கு புரிஞ்சிடுது ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, ஜங்குக் நேற்றுலேருந்து பார்க்குறேன், நீ பண்ணுற விஷயம் ஒன்றும் சரி கிடையாது.
என்னாச்சு? எதா இருந்தாலும் சொல்லு. இல்லை யோகி, நேற்றுக்கு கிளப்புக்கு போயிருந்தோம்ல. ஆமாம், அந்த இடத்துல ஒருத்தனை பார்த்தேன். என்னது பார்த்தியா? யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினும் நம்ம ஜேஹோப்பும் அப்படி ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியோட கேட்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை கம்முன்னு இருக்கியா கொஞ்ச நேரம். அது என்னன்னா, அவன் அங்கே ஒர்க் பண்ணுறான் போல். ஒர்க்னா என்ன மாதிரி ஒர்க்கு? அதுதான் அதுதான்னா ப்ராஸ்டிடியூட்டு. அட பாவி, அவனையோட மீட் பண்ண? ஏய் சொல்கிறது கேளு, அங்கே அவன் நேற்று வந்தது புதுசு. இன்னமும் அவன் மேலே யாரும் கை வைக்கல. நேற்றுக்கு வந்தான், செம்ம அழகா செக்ஸியாக, பார்த்தது மூடுற அளவுக்கு அப்படி வந்தான் தெரியுமா. வந்து உட்காந்துட்டும் மேட்ரு ஆரம்பிப்பான்னு பார்த்தா உட்காந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நான் இங்கே புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியாது, வேறத்தவங்கள சூஸ் பண்ணுறேங்க, என்னை அப்படியே விட்டுருங்க அப்படின்றான். டக்குன்னு ஒரு நிமிஷம் பார்த்தா அவங்க தான் என்ன எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நவுறாமல் இருங்க, அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்கன்றான். அவன் காசுக்காக தான் அங்கே போயிருக்கானே தவிர அவன் விரும்பி போகலடா. அவனை அங்கேருந்து கூப்பிட்டு வரணும்னு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. சரி, அவன் பேர் என்ன? தெரியாதா? அட டேய், பேர் கேட்க மாட்டேடா. கொஞ்சம் பேசிட்டு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு வந்திருக்க, ஒரு பேர் கேட்க மாட்டேன்? பேரை கேட்டேனே, சொன்னால் அங்கே உள்ளவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அது என்னமோ அவங்க ரூலாம். அவன் சொல்லலை என்கிட்ட. சரி, அட்லீஸ்ட் எங்கே இருக்கானாவது கேட்டியா? கேட்டேன்டா, அவன் காலேஜ் நேமை கேட்டேன், அதையும் அவன் சொல்லலை. டேய், இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ, பிடிக்காம வேறு அங்கே வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே சொல்ல, இப்போ நம்ம ஜேஹப் தான் ஜங்குக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது, வேணா அதை ப்ரொசீட் பண்ணலாமா? என்ன ஐடியா? இல்லை, நேற்றுக்கு கிளப்புக்குள்ளே போகும்போது ஒரு நோட்டீஸ் படித்தேன். சரி, என்ன நோட்டீஸு? அது அங்கே உள்ள பசங்களை ரெண்ட்டுக்கு வாங்கலாமா? என்னது? ஆமாண்டா, அங்கேருந்து ஒருத்தவங்கள ரெண்ட்டுக்கு வாங்கினா ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாமா? ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாமா? ஆமாண்டா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 1 day அப்படின்ற மாதிரி. ஓ, இவனுங்க ஹவர் கணக்காக போடுறானுங்களா? ஆமாண்டா. சரி, அப்போது இன்றைக்கி ஈவினிங் அங்கே போகலாம். ஜங்குக்கு போறியா? டேய், ஆமாம் போகிறேன். ஏன், எதுக்குடா? அவனை ரெண்டுக்கு வாங்க போகிறேன், போதுமா? டேய் ஜங்குக்கு, டேய் காப்பாத்தடா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம யோங்கி தான், ஜங்குக் இது தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது, வேண்டாம். இந்த மாதிரி இருக்கவங்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்போவுமே அவங்க கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வேலை நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைடா யோகி, எனக்கு என்னமோ தெரியல, இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், பட் ஆனால் அவங்கக்கிட்ட பேசணுன்னு கூட எனக்கு தோணலை. ஆனால் நேற்று அவன் வந்து கிட்ட உட்காந்ததும் அவன் கூட பண்ணணும்னு நினச்சேன்டா. நான் அவனை டச் பண்ணணும்னு தோணுச்சு, என்னையே அவன் மயக்கிட்டான். ஆனால் அவன் வந்து பண்ணதெல்லாம் ஜஸ்ட் என்கிட்ட கெஞ்ச தான் செஞ்சான், கொஞ்சம் கூட என்கிட்ட செடியூசிவாக பேசலை. பேசாத போதே எனக்கு அவன் மேலே ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆச்சு. அதனாலயாவது அவனை அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வரணும்னு தோணுதுடா. ஜங்குக், நீ என்னமோ யோசிச்சுட்ட, ஆனால் இப்போது சிக்கலில் போய் மாட்டிக்க போகிற நீ. இல்லைடா, அதெல்லாம் மாட்டேன், இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு காலேஜை விட்டு கிளம்பிட்டா. இப்போ நம்ம ஜிமினுக்கு எதுவுமே புரியல, என்ன இவன் போகிறவன் ஈவினிங் தானே போகணும், இப்போ எதுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க காலேஜ்குள்ளேயே நின்றுட்டுருக்கா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க, கரெக்டாக காலேஜ் முடிகிற நேரம் அப்படி பைக்கில் இப்படியே ஸ்கிட் அடித்து நம்ம ஜேஹோப் முன்னாடி ஜிமின் முன்னாடி வந்து நிற்க, இப்போ பின்னாடி நம்ம யூங்கி நின்றுக்கிட்டு காலைல கிளம்பினவன் ஈவினிங் வர எங்கே போனேன்,
சும்மா சுற்றிட்டு வந்தேன். ஜங்குக்கு என்ன பேசுகிற நீ? காலைல என்னமோ வீராப்பாக பேசிட்டு போனேன், இப்போ போய்ட்டு சுற்றிட்டு வந்தேன்னு சொல்கிற. டேய், அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. உங்கள் எல்லாேருக்கும் நான் கேப் புக் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் கேப் வரும். அவங்கக்கிட்ட ஆல்ரெடி அட்ரஸ் கொடுத்தாச்சு. நேராக அது வந்து எங்கே இறங்குதோ அந்த இடத்துல வந்து இறங்குங்க, ஓகேவா? டேய், எங்கடா போகிறோம்? சொல்கிறத மட்டும் செய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ உடனே நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டு நம்ம ஜேஹோப்பையும் ஜிம்மினையும் பார்த்தா இவனுங்க 2 பேரும் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் நம்ம யூங்கியை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு கேபும் வருதுடா. இப்போ அதில் ஏறி உட்காந்துடா. இப்போ அது அப்படியே டிரைவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நேராக போயிட்டு நேற்று போன அந்த கிளப் முன்னாடியே போய் நிற்கிறாரு. கரெக்டாக டைம் வந்து இப்போ ஒரு 5:30 மாதிரி இருக்கும். ஒரு 6 o'clock கிளப் வந்து ஓப்பன் ஆகும்டா. இப்போ கரெக்டாக ஒரு டைம் வந்து ஒரு 5:30 போல் இருக்குது. இப்போ அப்படியே கார் அங்கே இடத்துல பார்க் பண்ணிடா. கொஞ்ச நேரத்தில் கேபும் வந்து நின்றுது. இவங்க 3 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நேராக அந்த கிளப் டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. அப்படியே வெறிச்சோடி போயிருக்குது. பட் அந்த இடத்துல ஒரு பர்சன் அப்படியே கோட் சூட் போட்டு அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போ நேராக அந்த பர்சன் கிட்டே போயிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருக்கேன், ஓனர்கிட்ட பேசணும். ஓனரா? என்ன ஓனரு? இந்த பாருடைய ஓனர்கிட்ட பேசணும். அதெல்லாம் பேச முடியாது, கிளம்பு. இங்கே பாருங்கள், நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், ஓனரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு குட்டி பேக் எடுத்து ஓப்பன் பண்ண அந்த பேக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே காசு இருக்கும்டா. அதை பார்த்த உடனே அந்த பர்சன், ஓ, எந்த வேலையாக வந்திருக்கீங்களா சார்? ஒரு 5 minutes இங்கே உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்காக அப்படியே மரியாதையோடு உட்கார வைக்க அப்படியே பின்னாடி இவங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல அந்த கிளப்புடைய மேனேஜரும் வந்துட நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கும் அந்த கிளப் மேனேஜரும் வந்து ஏதோ பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் இங்கேருந்து ஒரு பாயை ரெண்ட்டுக்கு எடுக்க வந்திருக்கேன். ரெண்ட்டுக்கா? யார்? தெரியாது, பேர் தெரியாது, பேஸ் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்த்துருக்கேன். எங்கே வச்சு பார்த்துருக்கீங்க? இந்த கிளப்பில் தான். ஓ, வெளியே? இல்லை, வெளியே எங்கேயும் பார்த்ததில்ல. ஓ, எதுக்காக கூப்பிட்டு போகிறீங்க? எதுக்காக கூப்பிட்டு போகிறேனோ அதுக்காக தான் கூப்பிட்டு போகிறேன். ஓ, பட் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட வேண்டியது இருக்கும். என்ன அக்ரிமெண்ட்? நீங்கள் கூப்பிட்டு போகிற அந்த பையன் மேலே உங்களுக்கு லவ், அஃபெக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்களோ அதை மட்டும் முடிச்சுட்டு கூப்பிட்டு வரணும். எவ்வளோ நாளைக்கு கூப்பிட்டு போகிறீங்க? 1 week. 1 week-ஆ? ஆமாம், 1 week கூப்பிட்டு போகிறேன். எவ்வளோ வேணுனாலும் பரவாயில்ல, நான் தரேன். 1 week? யார் அது? அதான் சொன்னல, பேர் தெரியாது, ஃபேஸ் தான் தெரியும். கூப்பிட்டு போ, காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக அந்த மேனேஜர்கிட்ட பேசா. இப்போ வந்து இந்த மேனேஜரும் ஒரு 5 minutes இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பாய்ஸ் எல்லாரையுமே வந்து லைனாக வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அவங்க எல்லோரும் வந்து நேராக நிற்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளாடியே நம்ம ஜங்குக்கு அவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை கை காட்டி கூப்பிடுறாரு. இப்போ உடனே அந்த பர்சனும் நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே ஒரு மாதிரி வைட் ஐஸோட அப்படி நம்ம ஜங்குக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நின்றுட்டு அந்த மேனேஜர் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ மற்றவங்க எல்லாருமே உள்ளே போயிடா. இப்போ நம்ம ஜங்குக்கு, அந்த மேனேஜரு, அந்த பர்சன், அப்புறமேட்டு நம்ம யூங்கி, ஜிமின், ஜேஹோப், அப்புறம் அந்த மேனேஜர் கூட ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும்தான் அந்த ஹால்லேயே ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், இவன் தான் வேணும் எனக்கு 1 week ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பேக் எடுத்து அந்த அக்ரிமெண்ட் மேலேயே வந்து வைக்க. இப்போ உடனே அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து சூஸ் பண்ண பர்சன் ஒரு மாதிரி வைட் ஐஸோட அப்படி நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. அந்த மேனேஜர் டக்குன்னு காசு எடுத்துகிட்டு அந்த அக்ரிமெண்ட்லேயும் சைனை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ உடனே போகிறதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, சார், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இந்த பையன் மேலே உங்களுக்கு லவ், அஃபெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்களோ அது மட்டும்தான். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, இப்போ உடனே அந்த நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆடிடுறாரு. இப்போ அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமேட்டு அந்த பர்சனுக்கு நம்ம ஜங்குக் மேலே ஒரு மாதிரி வெறுப்பு மாதிரி வந்துடுது. அன்றைக்கி அவ்வளோ சொல்லி இவன் வந்து இதுக்காக வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இவ்வளோ செலவு பண்ணி என்னை கூட்டு போக வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக நம்ம ஜங்குக்கை பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த பர்சனுடைய கையை பிடிச்சி அந்த கிளப்பை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்க, பட் அந்த பர்சன் வராமல் அப்படியே அந்த இடத்துலேயே குத்துக்கலாட நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், வா கூட வா, இல்லை நான் வரல, என்னை விடுங்க, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பர்சனுடைய காதில் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பர்சனை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போக, இப்போ உடனே இந்த பர்சன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட அந்த இடத்த விட்டு வெளியே வர, நம்ம ஜங்குக்கு இன்னும் அந்த பர்சனுடைய கையை பிடிச்சிட்டு தான் இருக்கார். கொஞ்ச நேரத்தில் நம்ம யூங்கியும் அந்த கிளப்பை விட்டு வெளியே வராரு. இப்போ நம்ம யூங்கிக்கிட்ட, யூங்கி நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன், என்னுடைய பைக்கை நீ ட்ரைவ் பண்ணிவிட்டு வா, நான் இவன் கூட காரில் வரேன், அப்புறம் ஜிமின் ஜெஹப் உங்கள் 2 பேருக்கும் இன்னொரு கேப் புக் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 பேரும் அதில் வந்துடுங்க. சரி ஜங்குக், பட் இப்போ எங்கே போகிறோம், சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பேசிகிட்டு இருக்க, நம்ம ஜங்குக் புக் பண்ண கேப் அந்த இடத்துல வந்துடுது. ஃபஸ்ட் நம்ம ஜங்குக்கு அவங்க எல்லோரும் அதே இடத்துல விட்டுட்டு கேபில் ஏறி அப்படியே வந்துட, இப்போ உடனே டிரைவிங்கில் இருக்கும் போதே நம்ம ஜங்குக்கு அந்த பர்சனை பார்த்து, நான் உன்னை ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் தெரியும், இப்போயாவது உன் பேரை சொல்லாமே, எதுக்காக என்னை இப்படி கூப்பிட்டு வரேங்க, நான் அன்றைக்கே சொன்னேன்ல நான் இதுக்கு புதுசு, இவ்வளோ சொல்லியும் இதுக்காக இவ்வளோ கேவலமா இதை இதை பண்ணியே ஆகணுமா, உங்களுக்கு அப்படி அந்தளவுக்கு ஆசை இருந்ததுன்னா யாரையாவது லவ் பண்ணி அவங்க கூட பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக என்ன மாதிரி இருக்கவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க, எனக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது, இந்த இடத்துல என்னை விட்டுடுறீங்களா, நான் எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. எங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை அதுக்காக கூட்டிகிட்டு வரல, உன் பேர் என்ன, அப்பத்துலேருந்து என் பேரை தான் கேட்டுட்ருக்கீங்க, கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஒரு மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்க, உன் பேர் என்னன்னு தான் சொல்ல, குறைஞ்சிட மாட்டேன், உன் பேரை சொன்னிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லு. கிம்டேயம். என்னது கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசலாமே. என் பேர் கிம்டேயம். கிம்டேயம், நான் உன்னிட்ட என் கூப்பிடுறேன், நீங்கள் நல்லா எல்லோரும் என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஓ அப்படி, சரி இப்போ சொல்லு, எங்கே போகலாம், எங்கே போகலான்னு என்ன கேட்டால் எனக்கு இந்த இடமே புதுசு. ஓ ஆமாம்ல, சரி பார்க்குக்கு போகலாமா. பார்க்குக்கா, எதுக்கு, சும்மா தான் பார்க்குக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு நைட் ரூம் போடலாம். என்னது, சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நேராக காரை கொண்டு போயிட்டு பார்க்குக்கு விட சொல்லலாம். அந்த காரும் நேராக போயிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க்கில் போயிட்டு ஸ்டாப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படியே அந்த காரை விட்டு கீழே இறங்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் ஈவினிங் டைம்னால அப்படியே அந்த சன் செட் ஆகுற டைமு, அந்த ஸ்கையே ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படியே காரை விட்டு கீழே இறங்க, நம்ம டேவும் அப்படியே காரை விட்டு கீழே இறங்குறாரு. அந்த இடமே பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது. பேருக்கு தான் பார்க்கு, பட் அந்த இடத்துல யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம டே போயிட்டு அப்படியே அந்த பார்க்குள்ளே நடந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே அமைதியாக தனியாக உட்கார, நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம டேவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே பக்கத்து அமைதியாக போயிட்டு உட்காந்துக்க. இப்போ ஒன்று நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஆமாம் என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, சும்மாதான். சும்மாவா, ஆனால் இப்படி கூப்பிட்டு வரவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓ உங்கள்கிட்ட அப்படி வர சொல்லி வச்சுருக்காங்களா. ஆமாம், நிறைய நிறைய விஷயம் பண்ணுவீங்களா, என்னென்னமோ செய்வீங்களா,
ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்குமா? என் கூட இருக்கிற ஒரு பையன் எனக்கு சொன்னான், அவங்க அங்கங்கே கை வைப்பாங்க, அதெல்லாம் நீ தட்டி விடக்கூடாது, போக போக உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், பழகிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஏன் என்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இங்கே யாருமே இல்லை. நான் சும்மா தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீ அந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சிருந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு சேஞ்சுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன். உனக்கு எங்கேயாவது போகணுன்னா சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. திடீர்னு வந்தீங்க, என்னை பார்த்தீங்க, மறுநாள் வந்து ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு என்னை வாங்கிட்டு வந்து இப்படி வெளியே என்னை ஃப்ரீயாக சுத்த சொல்கிறீங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? எனக்கு இது சரிப்பட்டு வரும்னே தோணலை. நான் திரும்ப அந்த இடத்துக்கே போகிறது நல்லதுன்னு தோணுது. ஏய், நீ அங்கே போகக்கூடாதுன்னு தான் உன்னை இங்கே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், புரியுதா? எனக்கு ஒரு பர்சனை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க எப்போவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்டி. என்னது பிடிச்சிருந்தா சும்மா இருக்க மாட்டிங்களா? அது நான் யாருக்கிட்டையாவது ஃப்ரீயாக பேசினேன்னா அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இனிமேட்டு நீ அந்த இடத்துக்குலாம் போக தேவையில்ல. ஆனால் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கீங்க. அது கிடக்குது. அவன் இதெல்லாம் சொன்னான்னா நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது இல்லீகல், அது தெரியுமா? இது போலீஸ்க்கு போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பாரே இழுத்து மூடுவாங்க. ஸோ அவன் குடுமி என்கிட்ட தான். அதுவும் இல்லாமல் அதுக்கு சாட்சியாக நீயும் இருக்க. ஸோ இதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதை பற்றி எதுவும் நீ பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் நீ என் கூட இரு. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்பு, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். ஏய், எதுக்கு இப்போ ஹைப் ஆகுற? நான் உன்னை என் கூட தான் இருன்னு சொன்னேன். உன்னை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. உன் மேலே உன் பெர்மிஷன் இல்லாமல் என் கைப்படாது, புரியுதா? இப்போ பெர்மிஷன் இல்லாமன்னா இல்லை, உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். ஓ சரி. ஆனால் உங்கள் கூட இருக்கிறது உங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா? நான் தனியாக தான் இருக்கேன். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். என்னன்ற ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இன்னொரு கேப் வந்து ஸ்டாப் ஆகுதுடா. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமினும் அப்புறம் நம்ம ஜேஹோப்பும், பின்னாடியே நம்ம இவங்கியும் வந்து அப்படியே நம்ம ஜங்கு கூட பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு வந்து பார்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஜங்கு கிட்ட 3 பேருமே ஓடி வந்து, டேய் இப்போ எதுக்குடா அர்த்தமே இல்லாமல் பார்க்குக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கேள்வி கேட்க, இப்போ உடனே நம்ம டேவை பார்த்து, டே இங்கே பாரு, இனிமேட் நீ தனியாக கிடையாது, புரியுதா? இது யோங்கி, இது ஜிமின், அப்புறம் இது செஹோ. இருக்கிறதுலே காமெடி பீஸ் இவன் தான். உனக்கு கண்டிப்பாக இவன் சூட் ஆவான். என்னது? இல்லை, ஃப்ரெண்டாக சூட் ஆவான்னு சொன்னேன். இவங்க எல்லாருமே தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இனிமேட்டு நம்மளும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே. யோகி, ஜிமின், சேஹோ. ஹாய், என் பேர் டே. ஓ ஹாய் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து அப்படியே இன்ட்ரோ ஆயிக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. அவர் அப்படியே நம்ம டே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருதுடா. இப்போ அந்த ஃபோன் கால் அப்படியே அட்டன் பண்ணி நம்ம ஜங்குக்கு அப்படியே பேச ஆரம்பிக்கா. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே தனியாக வந்துடுறாரு. இப்போ அந்த ஃபோனில் தான், ஹலோ ஜங்குக், அம்மா சொல்லுங்கம்மா. டேய் எங்கடா இருக்கா? அம்மா நான் வெளியே வந்திருக்கேன். வெளியே வா. டேய் டைம் ஆகுதுடா, என்னடா வெளியே சுற்றிட்டுருக்க? அம்மா வீட்டுக்கு போக சோம்பேறியாக இருக்குமா, வீட்டில் யாரும் இல்லைல்ல, அதனால தான். டேய் உனக்கு அப்படி தனியாக இருந்ததுன்னா இங்கே வந்துடுறா. அம்மா இல்லைம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல? நான் முன்னாடி ஒரு பையனை பற்றி உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. யார்? இல்லைம்மா
அதான் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன்னு. ஆ ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஹைட்டாக அழகாக ஏதோ சொல்லியே, ஆ பார்க்க கரடி குட்டி மாதிரி பாக்ஸ் ஸ்மைலோட. ஆ அவனே தாம்மா. அவனை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா அவன்? கூட தாம்மா இருக்கான். கூட இருக்கானா? எப்படி எப்படி இதெல்லாம்? ஆ, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இடையில அவங்க அப்பா அப்படியே ஃபோனை பிடுங்கி அவர் பேச ஸ்டார்ட் பண்ண. டேய் ஜங்குக்கு, என்னடா இன்னும் எதையை பற்றி சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அப்பா அது அது வந்து டேய் எதாக இருந்தாலும் சொல்லு. அப்பா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு பையன். ஆமாம், அவனை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. கண்டுபிடிச்சிட்டேன்னா வீட்டுக்கு கூட்டு வா. இல்லைப்பா, அது அவனை கண்டுபிடிச்ச நேரம் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் கண்டுபிடிச்சேன். அவனை ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரம் எடுக்கும் போல். அதனால் கொஞ்சம் பேசி பழகிட்ட, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வரேனே. டேய் என்னடா சொல்கிற? அப்பா இல்லைப்பா, அது வந்து என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா அப்படியே வாயை பொளந்துட்டு கதையை கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவ் வந்து அப்படியே க்ளப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது, அவர்கிட்ட வந்து எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினது, அதுக்கப்புறமேட்டு நம்ம டேவை போய்ட்டு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரெண்ட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம டேவை வாங்கிட்டு வந்தது, இப்போ பார்க்கில் உட்கார வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்ல, அவங்க 2 பேருமே இப்படி வாயை பொளந்துட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான், டேய் அவனை ரெண்ட்டுக்கா வாங்கியிருக்கா? அப்பா அது அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எப்படியோ காசை ரெடி பண்ணி கொடுத்து வாங்கிட்டேன்ப்பா. வாங்கிட்டியா? இல்லைப்பா, கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு அவனை அங்கே அனுப்பாமல் இருந்தால் போதும். அதுக்கு எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்பா. அங்கே இருக்கவங்க எல்லோரையும் வெளியே கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் டேவா என் கூடயே வச்சுக்கணும். டேவா? ஆமாப்பா, அவன் பேர் கிம் டேயோங். கிம் டேயோங்கா? சரிடா, அந்த வேலையை நான் பார்த்துக்குறேன். நீ டேவை வீட்டுக்கு கூப்பிட்டு வா. அப்பா இப்பயே வா, கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம டேவ் வந்து நம்ம யூங்கி, ஜிமின் அப்புறம் ஜேஹப் கூட ஜாலியாக கீழே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் டே கிட்ட போயிட்டு, டே வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? ஆமாம், என் வீட்டுக்கு தான், வா போகலாம். இல்லைங்க, இப்போ தானே இங்கே. எதுவும் பேசாத, ஒரு நிமிஷம் இரு. யூங்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் இப்படி வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படி தனியாக கூப்பிட, இப்போ நம்ம யூங்கி வந்து தனியாக போயிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம யூங்கி தான், என்னடா? இல்லைடா, நான் இந்த விஷயத்தை பற்றி அம்மாட்ட சொல்லிட்டேன். என்னது, அம்மாட்ட சொல்லிட்டியா? அப்பாட்டையும் சொல்லிட்டேன்டா. டேய் என்னடா சொல்கிற? டேய் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் டேவை அன்றைக்கி க்ளப்பில் பார்த்ததா ஃபஸ்ட் டைம் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அதுதான் கிடையாது. நம்ம காலேஜில் ஒரு தடவை ஃபெஸ்டிவல் நடந்துச்சுல்ல? ஆமாம், அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நான் அன்றைக்கி ஈவினிங் பஸ்ஸில் போனேன்டா. அப்போது டேவை பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டில். ரொம்ப அழகாக க்யூட்டாக சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான். எல்லாருமே செம்ம கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவன் மட்டும் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவனை பார்க்கக்கூடாது, அவன் ரொம்ப சிம்பிளாக இருக்கான், நம்ம டைப் கிடையாதுன்ட்டு. ஆனால் என்னையும் அறியாமல் அவனையே பார்த்துட்டு இருந்தேன், அவனையே ரசிச்சிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அம்மாவுக்கு வீட்டுக்கு போனதுமே சொன்னேன், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அப்பா அதை கேட்டுட்டு, அப்போது எங்கேயாவது பார்த்தனா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வா அப்படின்னாரு. டே என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அப்பா தான் சொன்னார், அவனை உனக்கு பிடிச்சிருக்குன்னா எதுக்கு அதை மறைச்சிக்கிட்டு
அவனை வீட்டுக்கு கூட்டு வா, நம்ம பார்த்துக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம். அப்படி பேரண்ட்ஸ் எதுனா சொன்னாங்கன்னா சொல்லு, நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்பா கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் நான் அவனை லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேயே இல்லை. ஆனால் அப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்னால் அதை சும்மா யோசிக்க முடியல. ஏன்னா எனக்கு சும்மாவே யார் மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் அன்றைக்கி அவனை பார்த்ததுலேருந்து கிளப்பில் இருக்க எவனையுமே ஏறெடுத்து கூட பார்க்க தோணலை. அன்னைக்கு வெறுத்தண்டா எல்லாரையுமே. ஆனால் இவனை தவிர்த்து. இவனை எப்படியாவது திரும்பியும் மீட் பண்ண முடியாதா? மீட் பண்ணால் லவ்வை சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் பேசிடலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் அவனை இப்படி மீட் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஏதோ நல்ல வேலை அவனுக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் எந்த ஸ்ட்ரகிள்ஸும் வராது. இப்போ அப்பா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாருடா. இப்போ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் நீ? ஆமாண்டா, பின்ன அப்பாவே கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. கூப்பிட்டு போகாமல் ஜங்குக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, கம்மிட் ஆகிட்டா. கம்மிட்டெல்லாம் ஆகலைடா, அவன்கிட்ட என்ன சொல்லல. டேய், அவன் இருந்த நிலைமைக்கு நீ அவனை அந்த இடத்துலேருந்து மீட்டு கூப்பிட்டு வந்ததே அவனுக்கு ஒரு பெரிய வரம் மாதிரி. இது பார்த்ததுக்கு அவனுக்கு ஒரு லவ் லைஃபு, பார்த்ததுக்கு ஒரு லைஃபு, அவன் கூட வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறதெல்லாம் அவன் எப்படிடா மறப்பான்னு நினைக்கிறியா நீ? போ, முதல்ல போய்ட்டு சொல்லு. இல்லைடா, இப்போ சொல்ல வேணான்ருக்கேன். போட்டோம், கொஞ்சம் டேஸ் போட்டோம். அதுதான் ஒரு வாரம் பேசி வச்சுருக்கேன்ல. பின்ன என்ன ஒரு வாரத்துக்கு அப்புறம் அனுப்ப போறியா? அனுப்ப மாட்டேன். இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வாரத்தில் அவன் போயிடுவான்னு தான் அர்த்தம். அவன் யோசிச்சு வச்சுருக்கிறது. பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ் போட்டோம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம இவங்க சிரிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே வந்து ஒரு கேங், அதாவது நம்ம ஜேஹோப், ஜிமின், அப்புறம் நம்ம டீம் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட அப்படியே போக இப்போ உடனே நம்ம ஜிமின் அப்படியே காலரை பிடிச்சி குறுக்கி, போகலாமா, உனக்கு புதுசாக கதை அடிக்க ஆள் கிடச்சதும் அப்படியே பேசிகிட்ருப்பேன், இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கூப்பிட இப்போ உடனே நம்ம ஜிமினும் சிரிச்சுட்டு நம்ம இவங்க கூட அப்படியே போயிடுறாரு. பின்னாடியே நம்ம ஜேஹோப்பும் அழகாக அவங்க கூடயே போயிட இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் நம்ம ஜங்கு கூட பைக்லேயே ஏறிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் நம்ம டீ தான் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எதுக்காக போயிட்டுருக்கோம், இப்போ எவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் ட்ரைவ் மறுபடியும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் கிட்டத்தட்ட டைம் கரெக்டாக ஒரு 7:30 போல் இருக்குது, நைட் டைம். அவங்க வீட்டில் போய்ட்டு ரீச் ஆகுறாரு. இப்போ போன உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் அப்பாவும் அப்படியே நம்ம டீவை அப்படியே வார்ம் வெல்கம் பண்ண நம்ம டீக்கு ஒன்றும் புரியல யார் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிற்க, நம்ம ஜங்குக்கா போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கையில் ஹெல்மெட் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம டீவை பார்த்தா அங்கே ஹாலில் இருக்க கவுச்சில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம டீவுடைய அம்மா தான் நம்ம டீவை பார்த்து, டீ எப்படி இருக்க, உனக்கு எல்லாம் ஓகே தானே, உன்னை யாரும் எதுவும் ஹர்ட் பண்ணலையே, ஜங்குக்கு எதனா திட்டினானா? இல்லை, அவங்க எதுவும் என்ன திட்டலை. நீங்கள், நான் ஜங்குக்குடைய அம்மா, அது ஜங்குக்குடைய அப்பா. ஓ அப்படியா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீ எதுனா சாப்பிட்றியா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாமா? எதுக்கு கூச்சப்பட்டுருக்கா? இனிமேட்டு நீ இங்கே தானே இருக்கணும். எங்கே இருக்கணுமா? எனக்கு புரியல. இங்கே பாருட்டே, இனிமேட்டு நீ இங்கே தான் இருக்க போகிற, எங்கள் கூட, ஜங்கு கூட, அப்புறம் எந்த ஒரு குட்டி ஃபேமிலி கூட நீ இருக்க போகிற, ஓகே? ஆனால் அவனாலாம் கிடையாது. நீ இனிமேட்டு இங்கே தான் இருக்க போகிற. இது உன்னுடைய நியூ ஃபேமிலி, ஓகேவா? உன்னை பற்றி ஜங்குக்கு எல்லாமே எங்ககிட்ட சொன்னான். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். நீ இங்கே நர்வஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓடு, மேலே போயிட்டு குளிச்சுட்டு ஜங்குக்குடைய ட்ரெஸ் இப்போதைக்கு போட்டுக்கோ, ஒருட்டு கீழே வா, ஓகே? ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே மேலே அனுப்பி விட்றதுக்காக ஸ்டெப்ஸ் பக்கத்தில் அப்படியே கூப்பிட்டு போய் நிற்க வைக்க, நம்ம ஜங்குக்கு இது எல்லாத்தையுமே அப்படியே செவுத்தில் சாஞ்சிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவா ஒன்றுமே புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே திருன்னு முழிச்சிட்டு நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு போயிட்டு, டே இங்கே பாரு,
உன்னை பற்றி, நான் உன்னை எப்படி பார்த்தேன், உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அம்மாக்கிட்டேயும் அப்பாட்டையும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. நீ எதுவும் பெருசாக கண்டுக்காத. மேலே போனால் ரைட் சைடில் என்னுடைய ரூம் இருக்குது. அங்கே ரெஸ்ட் ரூமும் உள்ள அட்டாச்சு தான். போயிட்டு குளிச்சுட்டு வா ஓடு. ஆனால் இதெல்லாம் இங்கே பாருட்டே, இனிமேட்டு அந்த இடத்த மறந்துடு. இனிமேட்டு நீ அங்கே போக போகிறது கிடையாது. இனிமேட்டு எங்கள் கூட தான் இருக்க போகிற நீ, புரிஞ்சுதா? ஆனால் இதெல்லாம் எதுவும் பேசாத. போ, மேலே ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் உள்ளே தான் இருக்குது. என்னோடய ட்ரெஸ் எல்லாமே கபோர்டில் இருக்கும். உனக்கு எது கம்ஃபர்டபுளோ எடுத்து போட்டுக்கோ. நான் கீழே டின்னருக்கு எல்லாத்தையும் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறேன். குடிச்சிட்டு வா, டின்னர் சாப்பிட்டு தூங்கலாம். ஓகே, நான் போகிறேன். மேலே போய் ரைட் சைட் தானே? ஆமாம், மேலே போய் ரைட் சைட் ரூம். ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே அப்படியே மேலே போயிடா. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வராரு. கிச்சனில் வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸில் நின்றுக்கிட்டு நம்ம டேவை பற்றி பேசிகிட்டு இருக்க. நம்ம ஜங்குக்குள்ளே வந்த உடனே நம்ம டேவுடைய அழகை அப்படியே வர்ணித்து நம்ம ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட, டேய் ஜங்குக்கு, அவனை நினச்சதை விட அழகாக இருக்கான்டா, அவன்கிட்ட சொல்லிட்டியா நீ? இல்லைப்பா, எதுவும் சொல்லலை அவன்கிட்ட. ஏன்டா சொல்லலை? எதுனா சொல்ல வேண்டியதானே? அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாவது கொடுக்கலாம்ல அவன்கிட்ட. அப்பா, அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன்னா அப்படியே எந்திச்சு ஓடிடுவான். அவன் இப்போது ஒரு ரைட் மைண்ட் செட்லேயே இல்லைப்பா. அவன் என்னமோ நான் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்டே கேள்வி கேட்டுட்ருக்கான். உண்மையிலேயே இப்போ நான் அந்த இடத்துக்கு திரும்ப போக மாட்டேனா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவன் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரட்டும், பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிளான் போட்டது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், ஜங்குக்கு நீ என்னமோ பண்ணுற, ஆனால் எதாக இருந்தாலும் அவனை ஹர்ட் பண்ணாமல் பண்ணு. அவன் ஆல்ரெடி ரொம்ப சென்சிட்டிவ் போல், ஒழுங்காக வாயை திறந்து கூட பேச மாட்டான். பார்த்துக்கோ, எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது. எனக்கு டே ஓகே தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த இடத்துல இருந்தனால அவனே ஒரு மாதிரி டர்ட்டியாக ஃபீல் பண்ணுறான், ஒரு இன்செக்யூரிட்டியோடு இருக்கான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் டே அப்படி கிடையாதே. எனக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ல, இப்போது உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பாவும் எனக்கும் டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் எனக்கும் டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் முன்னாடி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா அப்பா அப்படியே அந்த இடத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய ஒரு ரேண்டமான ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அழகாக அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அழகாக அந்த ட்ரெஸ்ஸையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே கீழே ஆல்ரெடி டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்குடைய ட்ரெஸ்ஸு நம்ம டேக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ஓவர் சைஸாக இருக்குது. அவருடைய ஃபுல் ஹேண்டையே வந்து அவர் அப்படியே மடித்து மேலே எல்போ வரைக்கும் தூக்கி வச்சுருக்காரு. இப்போது அப்படியே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம டே கிட்ட கொஞ்சம் பேச, நம்ம டேவும் அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவை தான் காட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்காக அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் விட்டு அப்படி வெளியே வர, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், என்ன இங்கே நின்றுட்டுருக்க, தூங்கல? இல்லை, எங்கே போய் தூங்குறது? ஷோ, நீ இப்போ குளிச்சுட்டு வந்தல, அதே ரூம் தான், போய் படுப்போம். சரி, நான் போகிறேன். போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அனுப்பி விட்டுற. இப்போ நம்ம டேவும் போயிட்டு அப்படியே திரும்பியும் அந்த ரூமுக்கே போயிட்டு நல்லா இழுத்து மூடிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. இன்னும் தூக்கம் வரல அவருக்கு. டைம் வந்து 12 o'clock போல் ஆகுது. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர, நம்ம டே முழிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு, இன்னும் தூங்கலையா நீ? இல்லை, எனக்கு தூக்கம் வரல. நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்க? இது என்னுடைய ரூமு. ஓ, அப்படியா? சாரி, நான் அங்கே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல டே, அங்கேயே படுத்துக்கோ. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாத. இல்லை, இங்கே பாரு டே, என்னை பார்த்து பயப்படாத, புரியுதா? நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னை நீ முழுசாக நம்பலாம்.
நீ சொல்கிற வரைக்கும் உன் மேலே நான் கை வைக்க மாட்டேன், போதுமா? சரி, இப்போ படுத்து தூங்கு, நிம்மதியாக தூங்கு, உன்னை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல இப்போ உடனே நம்ம டீ ஒரு மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக படுத்துக்கிறாரு அந்த இடத்துல. இப்போ நம்ம ஜங்குக்கும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நம்ம டீக்கு அந்த சைடில் அப்படியே அமைதியாக படுத்துக்கா. இப்போ உடனே நம்ம டீவை பார்க்குறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு கழிச்சு படுத்து அப்படியே அமைதியாக படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் அப்படியே ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு நம்ம டிவியே பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டீ உனக்கு ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் கிட்ட வந்து பட. என்னது? இல்லை, கொஞ்சம் கிட்ட வந்து. இல்லை, நான் இங்கேயும் படுத்துக்கிறேன். ஓகே ஃபைன், உனக்கு வேண்டாம்னா வேண்டாம், அங்கே இரு. ஆமாம், உண்மையே சொல்லுங்கள், என்ன எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? அதான் சொன்னல, எனக்கு பிடிச்சவங்க எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஆனால் என்ன அன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, அதுக்குள்ளே பிடிச்சதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்துட்டே அதெல்லாம் அப்படி தான், படு தூங்கு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டீவும் ஒரு மாதிரி கோச்சிக்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ண நம்ம டீவும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி டைம் ஸ்கிப் ஆக அப்படியே நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. நல்லா அப்படியே பில்லோவை ஹக் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படியே நம்ம டிவி அப்படியே ப்ரொடெக்டிவாக அவருடைய ஆர்ம்ஸ் வச்சு இப்படி கவர் பண்ணிக்கிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டீ எழுந்திரிச்சதும் ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆகிடுறாரு இப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. இப்போ அப்படியே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு அவர் இப்படி காம் டவுன் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்க நம்ம ஜங்குக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க அந்த கையெல்லாம் பார்த்துட்டு அவருடைய ஆர்ம்ஸ் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணால் இப்போ உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக கண்ணை சிமிட்டுறாரு தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சிக்கிட்டு டீ ஆல்ரெடி முழிச்சிட்ருக்கிறத பார்த்தா எதனால நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டீ வேணும்டி தூங்குற மாதிரி நடிக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பொறுமையாக எழுந்துருச்சு. நம்ம டீவை அப்படியே ஹக் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா, அப்படியே அவருடைய ஹக் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டில் நல்லா அழகாக கவர் பண்ணிவிட்டு அந்த பெட்ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீவுடைய நெத்திலேயே அழகாக க்யூட்டாக ஒரு கிஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக இப்போ உடனே நம்ம டேக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து சாஃப்டாக ஒரு கிஸ் அப்படியே அவருடைய நெத்தியில் அப்படியே ப்ளேஸ் பண்ணது அவ்வளோ சிலுக்குது அவருக்கு உடம்பெல்லாம். அப்படியே எழுந்திரிச்சு கை கால்லாம் தேய்ச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணா இவன், ஐயோ டே ஒரு மாதிரி இருக்கே, இதெல்லாம் எனக்கு வர புதுசாச்சு, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அவருக்கு அவரே பேசிக்கிட்டு திரும்பி அப்படியே அமைதியாக படுத்துறா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே கிளம்பி நம்ம டேவை அப்படியே அவங்க அம்மா அப்பா கிட்டே விட்டுட்டு காலேஜுக்கு போயிடா. இப்போ அங்கே காலேஜுக்கு போய் பார்த்தா நம்ம யூங்கி ஜிமின்லாம் நம்ம டேக்காக நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் போன உடனே டேங்கடா, வீட்டில் இருக்கான், எதுக்குடா விட்டு வந்த, கூப்பிட்டு வர வேண்டியதானே காலேஜுக்கு, அவனை அட்மிஷன் எதுவும் போடாமல் நேராக கூப்பிட்டு வரவா? ஓ ஆமாங்க, அதை மறந்துட்டேன். சரி எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான். அம்மாட்டெல்லாம் எப்படி? பேசுகிறான், கொஞ்சம் பழக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓ நேற்று என் கூட தான் தூங்குனான். என்னது, என் கூட தான் தூங்குனா? ஓஹோ அப்படியா, சரி எதுனா நடந்துச்சா? அதெல்லாம் எதுவும் நடக்கலை, நான் அவனை எதுவும் பண்ணலை, அவன் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கட்டும்னு தூங்க விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த பக்கம் அப்படியே நேற்று நடந்ததை பற்றி நம்ம ஜிமின்கிட்டையும் ஜெஹப்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டீ சைட் பார்த்தா அவர் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் கசக்கிட்டு அப்படியே கீழே நடந்து வந்தால் கீழே வந்து அவங்க அம்மா வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டீ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடா சொல்லு. இல்லை நான் வந்ததும் என்ன இதுன்னு கூட கேட்காம
என்னை அப்படியே வெல்கம் பண்ணீங்க. என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாண்டா, நான் தான் சொன்னேனே, உன்னை பற்றி ஜங்குக்கு நிறைய சொல்லியிருக்கான். ஆனால் என்னை அவர் ஒரு நாள் தான் பார்த்தாரு. ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நைட் தான் பார்த்தாரு. நான் அன்னைக்கு கூட அவர்கிட்ட ஒழுங்காக பேசல. அதை வச்சு அவர் எப்படி என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்துட்டு உன்னை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு வந்து உன்னை ஒரு நைட் மட்டும்தான் பார்த்துருக்கான். ஆனால் எங்கள் 2 பேரையும் பொறுத்த வரைக்கும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு உன்னை ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கான். நீ ஏதோ ஃபெஸ்டிவல் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னை அன்றைக்கி பார்த்துருக்கான். அன்றைக்கி பார்த்தப்பையும் உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை கொஞ்ச நாள் தேடினான், நீ கிடைக்கல. உனக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவான். ஆனால் அன்றைக்கெலாம் நீ வரமாட்ட. அதனால் அப்படியே விட்டுருந்தான். அதுக்கப்புறம் எப்படியோ நீ அவன்கிட்ட வந்துட்ட. அதனால் எங்களுக்கு உன்னை பற்றி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்குக்கை பற்றி கொஞ்சம் சொன்ன உடனே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு வந்து கூட்டு வந்து தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு நம்ம டே. கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆகுது. நம்ம ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் எதுவும் பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டார். நம்ம டேக்கும் வந்து விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டார். இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4th day ஆக போகுதுடா. அன்றைக்கி நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஜங்குக்குடைய அம்மா அப்பா 2 பேருமே வீட்டில் இல்லை. டே மட்டும்தான் வீட்டில் இருக்கான். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே டயர்டாக காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே கவுச்சில் அப்படியே உட்காந்த வேகத்துக்கு நம்ம டீ அப்படியே மாறந்து ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்து ஜங்குக், நான் வேணா எதனாவது குடிக்க எடுத்து வரட்டுமா? ஆரஞ்ச் ஜூஸ் வேணுமா? உனக்கு போட தெரியுமா? ஒரே நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நான் அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு நம்ம ஜங்குக்காக்கு அப்படியே ஆரஞ்ச் ஜூஸ்லாம் போட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே குடிச்சிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவும், ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் இப்படி பண்ணது கிடையாது, இன்றைக்கி என்ன? இல்லை, இத்தனை நாள் அம்மா இருந்தாங்க, அம்மா உங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க. அம்மா இப்போ ஷாப்பிங் போயிருக்காங்க, அப்பா வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அதனால தான் உங்களை நான் கேர் பண்ணணும்ல, அதுக்காக. ஓ, அப்படியா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். குளிச்சுட்டுலாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல நீ சொல்லு. இல்லை, நான் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன். நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உட்காந்து பேசலாம். இல்லை, நீ சொல்லாமல் இருந்தால் கூட நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு அதை கேட்காம தூக்கம் வராது, மறு வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். நீ மரியாதையே சொல்லு, நான் போகிறேன். இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நான் கம்பல் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கும் என்னை பற்றி தெரியும். விருப்பம் இருந்தால் ஓகே. என்னன்னா அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்னது? இல்லை ஜங்குக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், எனக்கு அது தெரியும். இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது, என்னால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியல. எனக்கு உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக் ஃபேஸை பார்க்கணுமே, அப்படியே பெட்ரோமாஸ் லைட் மாரி அப்படியே ஒளி மாதிரி மின்னுது. அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படியே கிட்ட இழுத்து வச்சுட்டு, டே ப்ளீஸ் ஆமான்னு மட்டும் சொல்ல, நான் உன்னை கிஸ் பண்ணணும், இப்பயே பண்ணியாகணும், வித் யோர் பர்மிஷன் ப்ளீஸ். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சீக்கிரம் சொல்ல, எனக்கு நான் உனக்கு கிஸ் பண்ணி ஆகணும் ப்ளீஸ். டே பண்ணிக்கோங்க.
அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டீவோடைய ஃபேஸை இன்னும் கிட்ட வந்து அவருடைய லிப்ஸ் அப்படியே லாக் பண்ணுறாரு. நம்ம டீவோட அந்த கிஸ் அப்படியே பேஷனேட்டாக போகுது. அப்படியே நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டீவை அப்படியே அந்த கவுச்சில் அப்படியே லைட்டாக சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுட்டு அவர் மாதிரி அப்படியே ஓவர் ஆகிட்டு அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பன் பண்ண இப்போ உடனே ஒரு குரல், மிஸ்டர் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கோடைய பேரண்ட்ஸ் தான் அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. கையில் ஒரு பேக்கோட வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கா நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி குரல் கேட்ட உடனே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அதே பொசிஷன்லேருந்து திரும்பி பார்க்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே கப்பு சிப்புன்னு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சரி பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, எப்படியோடா சொல்லிட்டியா நீ? நான் எங்கம்மா சொன்னேன், அவன் தான்ம்மா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இப்போ உடனே அவங்க வைட் ஐஸோட நம்ம டீவை பார்க்க நம்ம டீவா உடனே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான், என்ன சொன்னட்டே? இல்லை அங்கிள், அது அது வந்து எனக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்ட்டு சொன்னேன், அதான். ஓ, உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆ, அவனை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அது அது இப்பயா இப்பயேவா? ஏன் பண்ணா என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அப்பா சும்மா இருங்கப்பா, இன்றைக்கி தான் அவன் வாய் விட்டு பேசியிருக்கான், அதுக்குள்ளே அடைக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விளையாட்டுத்தனமாக சொல்ல. இப்போ உடனே நம்ம டீவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஷையோட நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை அப்படி கிட்ட இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா முன்னாடியே ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம டீக்கிட்ட, டீ இங்கே பாரு, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்கிட்ட வந்து சொல்ல நான் கொஞ்ச நேரம் கூட நினச்சி பார்க்கலாம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன்னை எங்கேயோ ஒரு தடவை ரேண்டமாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்ககிட்ட பேசாமலே எனக்கு உன் மேலே ஒரு ஆசை வந்துச்சு. உன்னுடைய டச் எதுவுமே இல்லாமலே நான் ஏகப்பட்ட நைட் உன் கூட வச்சு இமேஜின் பண்ணியிருக்கேன். உன்னை நான் தொட்டது கூட இல்லை, ஆனால் உன்னை வச்சு இந்த கல்யாண கனவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறையவே யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இப்போ உண்மையாக போகுதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தான் என்ன சொன்னால் இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஹியூமனாக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் டே. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட சொல்ல. இப்போ உடனே அவங்க அம்மா அப்பா நம்ம ஜங்குக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே, ஓ ஜங்குக் நீ இவ்வளோ ஸ்வீட்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கலாய்க்க ஆரம்பிக்கா. அவங்க அப்பா உடனே கூட சேர்ந்துட்டு அவங்க அம்மா கூட அப்படியே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை கூட கூப்பிட்டுக்கிட்டு மேலே ரூமுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவருடைய சென்ட் அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு க்யூட் மூமெண்ட் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணா. இப்போ உடனே அந்த ஹக்கில் நம்ம டீ தான், ஜங்குக் உங்களுக்கு உண்மையிலேயே என்னை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் டீ, எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும். உன்னை லைஃப் லாங் வச்சுக்கணும்னு நினச்சேன், வைக்க போகிறேன். எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காருடா. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். என்ன இது எப்போ பார்த்தாலும் லவ் ப்ரப்போஸோடையே முடிச்சிடுறியே, மேரேஜ்க்கு கொண்டு போக மாட்டேறியேன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 2 o'clockடா, விடிய காலம் 2 மணி ஆகுது. நான் உட்காந்து நடு ரோட்டில் நின்று ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். சீக்கிரம் சொல்ல முடியாது, 1 hour இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரம் தான்டா. சாரிடா, நான் கொஞ்சம்
எப்படி சொல்கிறது, மொக்கையாக முடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்பெஷல் எபிசோட் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, கொஞ்சம் ஸ்டடீஸில் ஒர்க் வந்தனால தான் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எஃப்எஃப் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வேணால் நான் வந்து கொஞ்சம் என்னுடைய ஷெட்யூலையும் மெயின்டைன் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா, ஸ்பெஷல் எபிசோட்ஸ். ஓகேவா? ஓகேடா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கடா. ஓகேவா? பாய்டா, குட் நைட் எவ்ரி ஒன். அண்ட் எல்லோருமே சேஃபாக இருங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, அது ரிப்ளை பண்ண முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் நான் அந்த மெசேஜை ஓப்பன் கூட பண்ண மாட்டேன். அதுக்கெல்லாம் சாரி. மற்றபடி நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஓகேவாடா? ஓகேடா, பை பாய் எவ்ரி ஒன். பி சேஃப் அண்ட் ஐ லவ் யூ ஆல். பாய்.